கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாசத்துல திடீர்னு எனக்கு கொஞ்சம் ஹார்ட்ல ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணப்ப இதயத்தில் அந்த வால்வில் 90% பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரேயரில் வைக்கும்போது அவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதற்கான ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பண தேவைகளையும் சந்தித்தார். எல்லா பலவீனத்தையும் மாற்றி இப்பொழுது சுகத்தோடு நான் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது மகள் திருமணமாகி 5 வருடம் ஆகிறது. அவளுக்கு கற்பத்தின் கணிக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் மதுரையிலிருந்து வரேன். நான் ஜேடர்பாளையம். எங்கள் சின்ன மருமகனுக்கு வயிறு ரொம்ப வீங்கி போய் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிவிட்டு எனக்கு சொன்னாங்க. நான் உடனே சகோதரருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் பாரப்பட்டு ஜெபிச்சார். 5 நாளில் அது ஃபுட் பாய்சன், குடல்லாம் வீங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நல்ல சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஜெபித்த சகோதரருக்கும் நன்றி. இன்னொரு சாட்சி, எனக்கு கண்புரை நீக்க அறுவை சிகிச்சை செய்யணும். ஆனால் நான் பென்ஷன் 2000 தான் வாங்குகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் மட்டும்தான் பண்ணேன். நாகர்கோயிலேருந்து ஒரு பிரதர் ஃபோன் பண்ணி, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு செய்வார்னு சொன்னார். அதே மாதிரி போன 14ஆம் தேதி ரைட் சைடும் 17ஆம் தேதி லெஃப்ட் சைடும் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து நினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த மாதம் இயேசு கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி மாதம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, இந்த மாதம் என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அந்த ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே கூட தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். டிசம்பர் மாதம் என்றாலே தேவனை துதிக்கிற மாதம். 11 மாதங்கள் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா அற்புதங்களுக்காக, 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை உயிரோடு காப்பாற்றினதற்காக, 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை போஷித்து உடுத்தி அழகு பார்த்ததற்காக ஆண்டவரை துதிக்கிற மாதம்தான் இந்த டிசம்பர் மாதம். ஹல்லேலூயா. டிசம்பர் மாதம் வந்தாலே எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருந்தாலும், இந்த மாதம் ஒரு பக்கம் கொண்டாட்டம், மறுபக்கத்தில் ஆண்டவரை துதிக்கிற மாதம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த உடனடியாக பரலோகத்திலிருந்து ஒரு தேவ சேனை உலகத்தில் இறங்கி வந்து அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற அந்த பெத்லகேம் வயல்வெளியிலே மந்தை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களை சந்தித்து அவர்களை துதிக்க வச்சுதான். எதுக்கு துதிக்க வச்சுது? உங்களுக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறாரு. உங்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உங்களுடைய அக்கிரமத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, மாந்திரிக கட்டுகளிலிருந்து உங்களை ரட்சிப்பதற்காக ஒரு இரட்சகர் இந்த பூமியிலே அவதரித்திருக்கிறார் என்று சொல்லி அந்த நல்ல செய்தியை சொல்லி அந்த மேய்ப்பர்களோடு கூட பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கொயர் ஆண்டவரை துதிச்சுதான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தவுடன் அந்த செய்தியை மேய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். சொன்ன உடனடியாக இயேசு கிறிஸ்து நமக்கு பொக்கிஷமாக கிடைச்சதுக்காக வேண்டியே ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லி ஒரு பரம சேனையின் திரள், பரலோகத்தில் இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற பரலோக கொயர், ஹெவன்ல ஆண்டவரை துதிக்கிற அந்த பரலோக கொயர் ஒன்று அன்றைக்கு அந்த மேய்ப்பர்கள் மத்தியில் இறங்கி வந்து என்ன சொல்லி துதித்தார்களாம்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும். அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே நமக்காக மீட்கும் பலிபொருளாக கொடுத்த உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்,
பூமியிலே சமாதானமும், சமாதானம் இழந்து, நிம்மதி இழந்து, ஆறுதல் இழந்து தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும், மனுஷர் மேல் வெறுப்பாயிருக்கிற ஜனங்களுக்கு மனுஷர்கள் மேல் பிரியம், மனுஷர்கள் மேல் அன்பு, மனுஷர்கள் மேல் சிநேகம் எல்லாவற்றையும் கொடுக்கும்படி பரலோகத்தின் தேவனை அவர்கள் துதித்தார்களாம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க குடும்பத்தில் இதுவரை இல்லாத ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டவிழ்த்து விடுகிறார். ஹல்லேலூயா. பூமியில சமாதானம் அப்படின்னாச்சுன்னா நம்முடைய குடும்பங்களிலே சமாதானம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரண்மனைக்குள்ளே இனி சுகமும் தங்கியிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் யார் தற்கொலை பண்றதை தவிர வேற வழி இல்லைன்னு நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்களோ, தற்கொலைக்கு அவசியமே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனித உரு எடுத்து பிறந்து தன் ஜீவனையே கொடுத்தார். இயேசு ஒருவரே தன் இரத்தத்தை மனு குலத்திற்காக சிந்தினவர். ஹல்லேலூயா. ஒரு நாளும் இயேசு இரத்தத்தை கேட்கவே இல்லை. இயேசு இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவருக்கு 24 மணி நேரமும் நாம் துதிக்கவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வருஷம் தொடங்கும் பொழுது நம்மோடு கூட வாழ்ந்து எத்தனையோ நம்முடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், சொந்த பந்தங்கள், நம்மோடு வேலை செய்தவர்கள் இன்றைக்கு உயிரோடு கூட இல்லை. அவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் பரிசுத்தமானவர்கள் கிடையாது. மாறாக ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலே இந்த மாசத்துல நம்ம உயிரோட இருக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா என்றைக்கே நாம் மரித்து போயிருக்க வேண்டும். எத்தனையோ பேர் சந்தோஷமாய் தொடங்கினார்கள். முதல் மாதத்தில் எத்தனை பேர் மரித்து போனார்கள்? 2வது மாதத்தில் எத்தனை பேர் மரித்து போனார்கள்? 12வது மாதம் நேற்று வரைக்கும் யோசித்து பாருங்கள், எத்தனை மரணங்கள் உங்களுடைய செவிகளிலே கேட்கப்பட்டது. எத்தனை மரண வீடுகளுக்கு நீங்கள் போய்விட்டு வந்தீர்கள். நீங்களும் எத்தனை மரண பள்ளத்தாக்குகளுக்குள்ளே போய் ஆண்டவரால் மீட்டெடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இந்த மாதம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே வாழ்கிற ஜனங்களுக்கு சமாதானமும், மனுஷர் மேல் ஒருவருக்கொருவர் அன்பும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்னா எல்லா மனுஷர் மேல இருக்கிற வெறுப்பெல்லாம் மாறிடணும். ஆமாம், எல்லாரையும் அன்பு செய்யணும். யார் யாரை நீங்கள் வெறுப்பா, யார் யார்கிட்ட கோபமாக இருக்கிறீங்களோ, யார் யார்கிட்ட பகையாக இருக்கிறீங்களோ எல்லாரையும் கிறிஸ்மஸுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரே சந்தேகம். சில குடும்பத்துல எல்லாம் பார்த்தா, அவன் கூப்பிட்டானா நீ போயிடாத, உனக்கு சாப்பாட்டில் ஏதாவது மந்திரம் பண்ணி கொடுத்துருவான். ஆமென். நிறைய பேர் அப்படியே சொல்லுவாங்க, இவ்வளவு நாளும் பகையாக இருந்தவன் இன்னைக்கு திடீர்னு எதுக்கு உங்களை கூப்பிட்டுருக்குறான்? புலி எப்போவுமே பாயறதுக்கு தான் பதுங்கி இருந்திருக்கு, இனி பாய போகுதுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் பாய போகிறதில்ல. அவன் ஒரு நாள் இல்லாமல் என்னை கூப்பிட்றான், சாப்பாட்டுக்கு கூப்பிட்றான், சாப்பாட்டில் ஏதாவது விஷம் வச்சு கொடுத்துட போகிறான், சாப்பாட்டில் ஏதாவது மந்திரம் பண்ணி சாப்பாடை கொடுத்துட போகிறான், ஒன்று அழிக்க போகிறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்கவே வேண்டாம். ஆமாம், இது ஐக்கியப்படுவதற்கு மனிதர் மேல் பிரியம். பரலோகத்தின் தேவன் மனுஷனை நேசிச்சதுனால, இயேசு கிறிஸ்து இந்த மனுகுலத்தை காதலிச்சதுனால தான் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். மனுஷர் மேல் அவர் பிரியமா இருந்தது போல நாமும் மனுஷர்களுக்குள்ளால ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமா இருக்கணும். முதல்ல வீட்டுக்குள்ள ஒரு கோல்டு வார் ஓடுது தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ளால பேச்சே இல்லை. புருஷனை எப்படியோ சைடில் போய் மனைவியை கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு அந்த அம்மா. ஆனாலும் புட்டியாக தான் நிற்கிறாங்க. ஒன்று பண்ணுங்க, நல்லா கூட்டுட்டு போய் நல்ல பெரிய கடையில் கொண்டு போய் நல்ல பட்டு சாரியாக வாங்கி கொடுங்க. உங்கள் பிரியத்தை உள்ளே வச்சுருந்தா போகாது. சிலர் சொல்லுவாங்க, என் மனைவி மேலே நான் எவ்வளோ பிரியமாக இருக்கிறேன் தெரியுமா பிரதர், அவள் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா. நீ வாயால் சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரியமாக இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன், பிரியமாக இருக்கிறேன் செய்கையில் காட்டணும். ஒரு முறை ஒரு வாலி மக கவுன்சிலிங் வந்தா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை ஆகிடுச்சு. கல்யாணம் பண்ணி ஒரு மாதம்தான் ஆச்சு. 2 பேரும் கடைசியாக சரி ஐயா கிட்ட போயிட்டு ஒரு ஆலோசனைக்கு வருவேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தாங்க. வந்த உடனே ஐயா, நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட சந்தோஷமாக இல்லை, 2வது நாள்லேருந்து ஒரே பிரச்சனை. நான் முதல்ல கேட்ட கேள்வி, அப்பா அம்மா பார்த்து வச்சாங்களா இல்லை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்களா?
அந்தால அப்பா அம்மா தான் கூட நின்று செய்தாங்க. அப்பா அம்மா கூட நின்று செய்தாங்க. அப்பா அம்மா அவங்க பார்த்து பண்ணாங்களா, நீங்கள் பண்ண வச்சிங்க அப்படி தானான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த பிள்ளை சொல்கிறா, அங்கிள் இந்த கொடுமையை கேளுங்க, அந்த பையனுக்கு வந்து வீடு ராயபுரம், இவளுக்கு வீடு வந்து தாம்பரம். தாம்பரத்தில் இருந்துட்டு இந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு இப்போ கீட்லி அசோக் நகர் சரவண பவன்லேருந்து வரணுன்னு அங்கே ஃபோன் பண்ணால் இவன் கண்ணு மூக்கு தெரியாமல் தாறுமாற வண்டியை ஓட்டிட்டு வாங்கி அரை மணி நேரத்தில் கொண்டு போய் கொடுப்பானான். இது லவ் பண்ணின நாட்களில் இருந்தது. அவள் சொன்னான், எல்லாம் கேட்டுக்கிட்டேன். இப்போ பாருங்க அங்கிள், அவ்வளவு தூரம் டிராஃபிக்கில் வந்து நான் விரும்பின இடத்துலேருந்து சூடாக வாங்கிட்டு சூடாகிறதுக்கு முன்னால் கொண்டு வந்த இந்த மனுஷன் இப்போ ராயபுரத்திலிருந்து பக்கத்தில் தாயா பீச்சு நடந்து போகலாம், என்னை கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போக மாட்டேன்றான், ஒரு சுண்டல் வாங்கி கொடுனா வாங்கி கொடுக்க மாட்டேன்றான். அந்த அளவுக்கு இவனுக்கு அன்பு தணிஞ்சு போச்சு அப்படின்றான். கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணால் அதுக்கப்புறம் அன்பு கொடுக்கறதுக்கு அன்பே இருக்காது, எல்லாம் வத்தி போகும். ஆமேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரையும் ஆலோசனை கொடுத்து சரி பண்ணி எடுத்து அனுப்பிட்டேன். இப்போ வந்து அப்பப்போ சின்ன சின்ன சில்லற மோதல் வருது, என்னால் ஆண்டவர் கிருபையாக கொண்டு போயிட்டு இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை எதுக்கு சொல்கிறேன்னா, அன்பு ஒரு நாளும் தணிஞ்சிடக்கூடாது. இந்த இடத்துல மனுஷர் மேல் பிரியம், யார் யார் மேலே வெறுப்பாக இருக்கிறீங்களோ அவங்க எல்லார் மேலே பிரியமாக இருங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனைவியை கட்டுன்னு கடிச்சிட்டு இருப்பாங்க. சில மனைவிமார்கள் புருஷனை கரடி கடிக்கிறத விட டெய்லி கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சரி, வீட்டில் வந்தால் தான் கடிக்கிறாங்கன்னு பார்த்தா வெளியே வேலைக்கு போனாலும் விட மாட்டாங்க. அந்த மனுஷன் ஒரு கையெழுத்து போட்டிருக்க மாட்டார், அதுக்குள்ளால ஃபோன் வரும். ஃபோன் வந்து கடிக்கிற கடியில் இவர் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஏன்னா வீட்டில் மனுஷர் மேல் பிரியம் இல்லை. ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சுங்க, மனைவி வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃபோனில் டார்ச்சர் கொடுக்குற வேலை வச்சுக்காதீங்க. புருஷன் வேலைக்கு போனதுக்கப்புறம் வேலை செய்கிற இடத்துல டார்ச்சர் கொடுத்துறாதீங்க. இல்லைன்னா பிள்ளைங்க கல்லூரிக்கு போனதுக்கப்புறம் போகிற இடத்துல டார்ச்சர் கொடுத்துறாதீங்க. அமைதியாக பேசுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் புருஷன் இருப்பார், மனைவி ஊரில் இருப்பாங்க. இல்லை மனைவி வெளிநாட்டில் இருப்பாங்க, புருஷன் ஊரில் இருப்பார். வெளிநாடோ வெளி மாவட்டமோ வேலை நிமித்தம் போயிருக்கலாம். நைட்டு 10 மணி ஆனால் வேலை முடிச்சிட்டு வந்து சந்தோஷமாக மனைவியை பார்த்து, என்னம்மா சாப்பிட்டியா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க டியூஷன் போனாங்களா, எல்லாம் நல்லபடியாக கேட்குறதுக்கு பதிலாக எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி கோட்டில் மூட்டி விட்டுருப்பான். அதை கேட்டுட்டு நான் அடிக்கும்போது ஃபோன் என்கேஜில் இருந்த எவன் கூட பேசிகிட்டு இருந்தேன், இப்படி தான் கேட்பான். இதுதான் மனுஷர் மேலே பிரியமா? எவனோ ஒருத்தன் எப்படா இந்த குடும்பத்தை கூறு போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பான். ஃபோன் பண்ணால் நீங்கள் சொல்லணும், என் மனைவி மேலே வச்சுருக்கிற பிரியத்தை, என் புருஷன் மேலே நான் வச்சுருக்கிற பிரியத்தை கெடுக்க நீ உள்ளே வராத, என் புருஷனை பற்றி எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுங்கள். அடுத்து பேச மாட்டான். இல்லைண்ணா அப்படியா அப்படின்னு 3 சேர்த்து சொல்லுவான். 2 கண்ணு 1 மூக்கு காது 2 எல்லாம் வச்சு ஏற்றி விட்டுருவான். அதனால என்ன ஆகும், மனுஷர் மேல் உள்ள பிரியம் நமக்கு கோபமாக மாறிடும், எரிச்சலாக மாறிடும். செய்திருப்பாளோ, அது செய்திருப்பானோ, இது செய்திருப்பானோ, பிள்ளை செய்திருப்பாளோ, அப்படியெல்லாம் இந்த கொஸ்டின் மார்க்கெல்லாம் போடுற வேலை வச்சுக்கூடாது. இது பிசாசுடைய வேலை. இந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ? கொஸ்டின் மார்க்கு போட்டு தான் இன்னைக்கு இந்த உலகத்தில் நமக்கு பாவமும் சாபமும் மரணமும் வந்துட்டு, மரணமே காணாமல் ஆண்டவரோட உலாவிட்டு இருந்திருக்கலாம் ஏதேன் தோட்டத்தில். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனை சகோதரியை, இன்றைக்கு மனுஷர் மேல் பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியத்தையும் கொடுத்து ஆண்டவரை துதிச்சு மகிமைப்படுத்தினாங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆறுதலின் தேவன் என்கிற பெயரோடு கூட பிறந்த ஆண்டவர். இவர் பிறந்த உடனே ஆட்டிடையர்களோடு கூட சேர்ந்து ஒரு பரலோக கொயர் இறங்கி வந்து ஆண்டவரை துதிச்சது. ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்து அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது தேவாலயத்தில் கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை பிரதிஷ்டைக்கு கொண்டு போனாங்க. அதுக்கு முன்னால் ஆண்டவர் அந்த எருசலேமில் சிமியோன் என்று சொல்லி வயசான ஒரு கொள்ளு தாத்தா இருந்தார். அந்த தாத்தாட்ட சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், இந்த உலகத்தில் பிறக்கிற இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்காம நீ சாவ மாட்ட அப்படின்ட்டார். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை பார்க்காம நீ சாவதில்லை என்று சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு பிரதிஷ்டைக்கு வர்ற நாளில் இந்த சிமியோனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, நீ போய் இன்னைக்கு தேவாலயத்தில் நில்லு, இன்னைக்கு தேவாலயத்துக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருகிறார்கள். அதே போல் அவர் தேவாலயத்திலே அந்த இஸ்ரவேலின் ஆறுதலுக்காக காத்திருந்தார். வாசிக்கலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம்
2ஆம் அதிகாரம் 25, 28, 32 வாசிப்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் அவன் தேவபக்தியும் உள்ளவனாகவும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்தாவியானவர் தங்கியிருந்தார். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அதுக்கு முன்னால அந்த இரட்சணியத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான். அல்லேலூயா. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு ஆறுதல் செய்வதற்காக இந்த பூமியிலே வந்த ஆண்டவர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எந்தெந்த காரியத்திலே ஆறுதல் இல்லை, நிம்மதி இல்லை, நிறைவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களோ, அந்த ஆறுதலை கொடுப்பதற்காகவே இந்த பூமியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆறுதலற்ற அந்த சம்பவங்களிலே இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. தகப்பனே, இப்பொழுதும் எந்தெந்த பிள்ளைகள் தன் சரீரத்திலே வியாதியோடு கூட மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறாங்களோ, அவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் ஆண்டவர் இப்பொழுது நொடி பொழுதிலே மாற்றி போடுவீராக. என் பிள்ளைகள் ஒவ்வொருடைய சிரசிலே உம்முடைய தழும்புள்ள கரத்தை இப்பொழுது நீர் வைக்கிறதற்காக உமக்கு நன்றி. அது எப்பேற்பட்ட கொள்ளை நோயாயிருந்தாலும் ஏசப்பாவுடைய பெரிய கிருபையினாலே இந்த நிமிஷமே என் பிள்ளைகளுக்கு தெய்வீக விடுதலை கிடைக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் கிடைக்கட்டும்ப்பா. சோரியாசிஸ் வியாதிகள் மறைந்து போகட்டும். எல்லா சரீரத்தில் இருக்கிற வாத நோய்கள் மறைந்து போவதாக. முதுகு தண்டுகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கை கால் குடைச்சல்கள் வேதனைகள் மறைந்து போவதாக. நடக்க முடியாத பிள்ளைகளுக்கு நடக்கிற கிருபையை தருவீராக. பாரலைட்டிக் மறைந்து போவதாக. இரத்த அழுத்தங்களை ஆண்டவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீராக. எந்தெந்த பிள்ளைகள் எனக்கு சுகர் வியாதி இருக்கிறது என்று கண்ணீரோடு வந்திருக்கிறார்களோ, அத்தனை பிள்ளைகளுடைய சுகர் வியாதியிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு விடுதலை தருவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் உண்மையான விடுதலை என்று சொன்னீரே, உண்மையான விடுதலையை தாருங்க. திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கி நல்ல வரன்கள் இந்த பண்டிகை நாட்களிலே வரட்டும். தடைப்பட்டிருக்கிற எல்லா சுப நிகழ்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக. தடைகள் உடைக்கப்படட்டும். பிரிந்து போன குடும்பங்களை மறுபடியும் நீர் இணைப்பீராக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேலைக்கான வாசலை திறந்து தருவீராக. இது என் பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் நாளாயிருக்கட்டும். இந்த பண்டிகை நாட்களிலே நற்செய்திகளை பிள்ளைகள் கேட்பார்களாக. அரசாங்க வேலைக்காக, பேங்க் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு பரலோகத்திலிருந்து இன்றைக்கு உத்தரவு வந்துவிட்டதற்காக உமக்கு நன்றி. பிரிந்து போன குடும்பங்களை ஆண்டவர் உடனடியாய் இணைக்கும்படி இந்த பண்டிகை நாட்களிலே கர்த்தர் இடத்தை நீர் ஆயத்தம் பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். வெறுப்புகள் மாறி மனுஷர் மேல் பிரியம் உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே இழந்து போன சமாதானங்கள் மறுபடியும் நிலைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் உடைக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். கோர்ட்டு கேசுகளுக்கு முடிவு இந்த மாசமே வந்துவிட்டதற்காய் உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். இவர்கள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக. பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் இந்த பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள சேனைகளின் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.